ஜனனி, நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி இவங்க செய்ற பிசினஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க. ஜனனி இவ்ளோ பெரிய ஆப்ப வைக்குவாங்கன்னு இந்த வீட்ல இருக்கிற யாருமே நெனச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ, இப்ப வந்தவரு இவ்ளோ செல்வாக்கா இருக்காரு. இவருக்கு ஹோட்டல் இருக்குன்னு சொல்றாங்க. அது லாஸ்ட்ல போகாம தான் இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம கிட்ட எப்படி வராரு? ஒரு ஆட்கள் தேவையில்லன்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய ஆள் வர்றது எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இத பத்தி நம்ம விவரிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 எல்லாருமே வந்து திரிஞ்சு தேடிடுவாங்க. ஸோ, இவங்க எல்லாருமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது உண்மையா இருக்கும் போல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ, நாங்க தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, குணசேகரன் நல்ல மனசோட பார்த்தீங்கன்னா, ரூபாய் எடுத்து குடுப்பாரு. ஸோ, காசு நீங்க குடுத்து ஹெல்ப் பண்றீங்க. ஆனா விளக்கேத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கவும், விளக்கேத்துற வரைக்கும் அத்தைக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்கம்மா. அதாவது அம்மாவுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. விளக்கேத்துறதுக்கு நான் இன்னொரு ஆள வச்சிருக்கேன் என் மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் மாமா வரணும். ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க காசு குடுத்தும் ஹெல்ப் பண்றீங்க. அதே மாரி இந்த வீட்லயே ஆரம்பிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க வந்து விளக்கேத்துனா தான் நல்லபடியா நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நாங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டு பெண்ணுங்க தான். உங்களுக்கு வந்து மருமகளுங்க தான். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு எங்களுக்காக விளக்கேத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவும் சொல்லுவாங்க, ஜனனியும் சொல்லுவாங்க. ஸோ குணசேகரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. கூட இந்த கரிகாலன் இருந்துகிட்டு, அடடடடா! இது என்ன போடு? இந்த மாரி திருப்பி போடுவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலையே! இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், நம்ம சக்தி கூட்டிட்டு போயிட்டு, "டேய்! உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? அண்ணன் என்ன சொல்றாரோ அவரு சொல்லப் போறாரு. தயவு செஞ்சு இந்த பக்கம் வா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருவாரு சக்தி. ஸோ, இப்ப குணசேகரன் இந்த வீட்டு பெண்களுக்காக விளக்கு ஏத்துவாரா? ஏத்த மாட்டாரான்னு தெரியலைங்க. ஆனா கண்டிப்பா ஏத்தி தான் தீரணும். ஏன்னா காசு குடுத்து ஹெல்ப் பண்றாரு. விளக்கேத்தலனா அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்துறதுக்காக வராரு. கதிருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அவங்க அம்மா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, "என்னப்பா இதெல்லாம் குணசேகரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "விடுமா பண்ணிட்டு போட்டும். நம்ம வீட்டு பெண்க தானே" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ, நம்ம நந்தினியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒருத்தர கூட்டிட்டு வந்திருப்பாரு. உடனே வந்து ஈஸ்வரி அம்மா கால் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவங்கள? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமாப்பா? அவங்களா தான் வந்தாங்களா?" "அவரே எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அவரு ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்காரு. என்கிட்ட வந்து பத்திரப்பதிவு பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ் டவுட் கேட்கறதுக்கு வந்தாரு. நான் தான் அத முடிச்சு குடுத்தேன். நல்ல மனுஷன்தாம்மா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாக்குக்காக ஈஸ்வரி வந்து இங்க சொல்லி, இப்போ இந்த இடத்துல இவரே ஆரம்பிக்கிற மாரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும், இவங்கள யாருக்குமே பிடிக்கலனாலயும், ஆனா ஒரு விஷயம்னு வந்தோனே பெரியவங்கள கூப்பிடணும். அதுவும் இவர் கையிலேயே ஏத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஒரு பிளான அதாவது நம்ம ஜனனி ஒரு பிளான போட்டுட்டாங்க. ஸோ நந்தினி இருந்துகிட்டு, "மாமா நீங்க வந்து ஏத்தலனா நாங்க இந்த பிசினஸே பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு நீங்க ஹோட்டல் அது இதுன்னு வெளிய போணும்?" அப்படின்னு சொல்ற உடனே, "நாங்க ஹோட்டல்லாம் செய்யல. வீட்ல இருந்தே கிளவுட் கிட்சன் தான் செய்றோம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்களா? இப்ப கிளவுட் கிட்சனுக்கு அவரே பர்மிஷன் கொடுத்தனால, அவரு கையாலே விளக்கேத்துறதுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ட வச்சிருக்காங்க ஜனனி. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.